கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செலிப்ரேஷன். உண்மையிலேயே உலகத்துல மிக ஒரு சந்தோஷமான ஒரு செலிப்ரேஷன் இது. இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு வந்த தெய்வத்தினுடைய செலிப்ரேஷன் இருக்குமானால் உலகம் முழுவதும் இது ஒரு பிரம்மாண்டமான செலிப்ரேஷன். இதற்கு அன்போடு கூட நாங்கள் சேலா மியூசிக் ஸ்கூல் அண்ட் காலேஜ் சார்பாக எல்லா மாணவர்களையும் பெற்றோர்களையும் நாங்கள் வருக என்று அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். முதலாவது இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதுக்காக அவரை நாங்கள் நன்றியோடு இந்த இடத்துல ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்கு இப்போ சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறவர் இசை ஆசிரியரும் இசை வல்லுநருமான திரு எழிலன் அவர்கள். அவர் இசை ஆசானம் கூட, என்னுடைய மாஸ்டரும் கூட திரு எழிலன் அவர்களை அன்போடு கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். பாஸ்டர் ராஜன் அவர்களை கூட அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கைகளை தட்டி அவர்கள் பெற்றோர் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களை இந்த விழாவுக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் மனதார் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அனைவரும் அமைதியோடு எழுந்து நின்று பிரேயர் சாங் நம்ம பாட போறோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியாய் நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே, உங்களுடைய பிறப்பின் நாளை ஆண்டவரே நாங்கள் கொண்டாடும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கர்த்தாவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரே நீர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தீர் ஆண்டவரே. இதை யாராலும் மறுக்க முடியாத சரித்திரங்கள் ஆண்டவரே. கிமு கிபி என்று ஆண்டவரே ஒரு முன்குறித்த காரணங்களை சொல்லியிருக்கிறபடியாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே கூட கர்த்தாவே இந்த நாளிலே அப்படியாப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். துவக்கத்தை நீர் ஆசீர்வதியும், முடிவு பரியந்தும் உங்களுடைய கிருபை எங்களை நடத்தட்டும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதிகள் மகிமையா உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொண்டுள்ள பிதாவே, ஆமென். மேத்தா அவங்க சங்கீதம் 150 26 verse. இன்றைய
நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 150 வசனங்கள் 1 துவங்கி 6 முடிய. சங்கீதம் 150 வசனங்கள் 1 துவங்கி 6 முடிய. அல்லேலூயா! தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விருவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீக்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆமென். Now, our chief guest, Mr. Elilan sir, is going to share the word of God a few minutes. கைகளை தட்டி அவர்கள் அன்போடு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஏன் சொன்னீங்க? நீங்க தான் சொன்னீங்க, அதனால நாம சொல்றோம். ஹல்லேலூயா. அது தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா என்று சொன்னால் கோடான கோடி ஸ்தோத்திரம், நன்றி. அப்போ ஒரு முறை சொன்னா 1 கோடி வருதுன்னா நம்ம எத்தனை முறை சொல்லலாம்? அதேதான் அந்த சங்கீதம் 150 நாம் வாசித்தோம். அதை நாம் வாசித்தோம். ஆனால் அந்த 150 சங்கீதத்தை பாடிய தாவீது இசையாய் பாடினார். உங்களை இன்று இந்த இசை பள்ளியிலே கல்லூரியிலே உங்கள் அனைவரையும் வர வைத்த எனது அன்பு தம்பி, என்னுடைய மாணாக்கர் யோபுவை உங்கள் சார்பிலே வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். 2012 தான் இந்த பள்ளியானது துவங்கப்பட்டது. எப்போ துவங்கப்பட்டது? 12. அதை அப்படியே டோட்டல் பண்ணி பாருங்க. 5 வரும். 2 4 1 5. 2012 டோட்டல் பண்ணா 5 வருது இல்லையா? அந்த 5 என்பது இசையில் முக்கியமான ஒரு வார்த்தை. அது சாப்பா என்று நாங்கள் சொல்லுகிறோம். நாம் அனைவரும் அதைத்தான் சொல்கிறோம். சாப்பா, சாரி காமா பா. அந்த சாவையும் பாவையும் எடுத்து அதன் நடுவிலே உள்ளவர்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த 5 என்று வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த 5 உடைய அந்த இசையை இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்க தேவன் இவரை நியமித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை விட ஒரு மகிழ்ச்சி, அதை விட ஒரு சந்தோஷம், அதை விட ஒரு ஆனந்தம் இந்த உலகத்திலே யாருக்குமே கிடைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இசை ஞானத்தை தேவன், இறைவன், கடவுள், பகவான் இவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதற்காக நாம் அவரை துதித்து ஒரு முறை கைத்தட்டலாம். இசை என்பது என்ன? இது எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி. இசை 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 இசைன்னு சொல்றோம். அப்போ அந்த இசை என்பது என்ன என்பதை வேதத்திலே பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னால ஒரு கேள்வி. எத்தனை பேருக்கு காது இருக்குது? எத்தனை பேருக்கு காது இருக்குது? வேதம் சொல்லுகிறது காது உள்ளவன் கேட்க கடவார். மார்க் 4:23 வாசிக்கிறோம், காது உள்ளவன் கேட்க கடவார். காது உள்ளவன் கேட்க கடவார். அதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் காதிற்கு வெளியவும் நாம் கேட்க முடியும், காதிற்கு உள்ளேவும் நாம் கேட்க முடியும். காதிற்கு வெளியே கேட்பது மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம். ஆனால் காதிற்கு உள்ளே கேட்பது நம்ம ஆன்மா பேசும் வார்த்தைகளை கேட்கிறோம். காது உள்ளவன் கேட்க கடவுள். இப்போ எத்தனை பேருக்கு காது இருக்குது? எல்லாருக்குமே இருக்குது. உள்ளவும் பேசுற ஆத்மா பேசுறதோ கேட்கிறோம், அடுத்தவங்க பேசுறதோ கேட்கிறோம். ஆனா அதுல நம்ம நிறைய காரியம் நம்ம காதுக்கு என்ன சரியான ஒரு வேலை கொடுக்குறோம்னு சொன்னோம்னா காது கட்டி செவுத்துல மாட்டிக்கிறோம். டிவி பார்த்துட்டு இருப்போம், பாட்டு கேட்டுட்டு இருப்போம், ஏதாவது நடந்துட்டு இருக்கோம். திடீர்னு பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு சண்டையோ ஒரு அமக்கலமோ நடக்குதுன்னு சொன்னா
டக்குனு இதை வால்யூம் பண்ணி காதை கேட்டு சோத்திர மாட்டேங்கிற அவங்க என்ன பேசுறா கேட்கலாம். வெளியே இருக்கக்கூடியதை கேட்பதை நாம் உள்ளே இருக்கக்கூடியதை கேட்கக்கூடிய காரியங்களை தான் தேவன் வெளிப்படுத்தினார். அதுதான் இசை. அந்த இசையை கற்றுக்கொள்ள பிள்ளைகளை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பிறந்தது முதல் அவன் இந்த பூமியை விட்டு போகும் வரை கேட்கக்கூடியது மொத்தமே இசைதான். வேதத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது நீரின் மீது தேவன் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். நீரின் மீது தேவன் அசைவாடி கொண்டிருந்தார். அது எப்படி அசைவாட முடியும்? ஒலி ஓசை என்ற 2 காரியங்கள் இசையிலே உண்டு. அந்த ஒலி என்பது என்ன, ஓசை என்பது என்ன? அப்போ அந்த நீரின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த அசைவாட்டுகிறது நீரை எது செய்கிறது? காற்று. அந்த காற்றிலே இசை கலந்து வருகிறது. அந்த கலந்து வருகிற இசையை தான் தேவன் நமக்கு கொடுத்தார். அதனால்தான் எலும்புகளினாலும் சதைகளினாலும் நரம்புகளினாலும் நான் உன்னை இசைத்தேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் உருவாக்குனாரா? எலும்புனால, சதையினால, நரம்புகளினால. நாடி நரம்புகள்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த நரம்புகளினாலே இசைத்தேன் என்று சொல்கிறார். அந்த நரம்பு சுத்திச்சுன்னா சொல்றேன், ஏன் நரம்பு எங்களுக்கு சுத்திச்சுன்னா ஸ்ட்ரிங் அறுந்து போச்சுனாலும் அதே கதை தான், சுத்திக்கும். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கூட ஸ்ட்ரிங் அறுந்து போனா சுத்திக்கும். அப்ப அந்த சுத்துறதை சரி பண்ணணும். சுத்துறதை சரி பண்ணணும்னா இசை வரும். சும்மா சுத்தி இருக்கிறாங்க அங்க பசங்க, அதனால இங்க போனா அந்த மியூசிக் கூட சேர்க்கும். சுற்றுவதை சரிப்படுத்துகிறது இசை. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் பாருங்க எந்த அளவுக்கு நம்மை இசைக்குள்ளே ஈடுபடுத்தி இருக்கிறார் என்று சொன்னார். அந்த நாட்களிலே சித்தர்கள் எல்லாம் இருந்தார்கள். சித்தர்கள் பித்தர்கள் அல்ல, அவர்கள் தேவனை நன்கு அறிந்தவர்கள். சித்தர் என்று சொன்ன பொழுது ஏதோ யாரு வேற மதத்தை பத்தி பேசணும்னு நினைக்காதீங்க. சித்தர்கள் என்பது ஞானத்திலே நிறைந்திருக்கிறவர்கள். அவர்கள் உலக ஞானத்திலே அல்ல, தெய்வீக ஞானத்திலே இருக்கிறார்கள். இந்த இசையை பற்றி பேசும்பொழுது இந்த இசைக்கு ஒரு வார்த்தை உண்டு, அது தம்பிக்கு தெரியும். தேவ கானம் என்று சொல்லுகிறோம். என்ன சொல்றோம்? தேவ கானம். தேவனுடைய கானம், இறைவனுடைய பாடல்கள். அந்த தேவ கானத்தை ஒருவர் பாடும் பொழுது, இப்போ ஒரு சின்ன சீக்ரெட் மட்டும் அதுல சொல்லி கொடுத்துடுறேன், இனிமேல் நீங்களும் அதை பண்ணிடலாம். தாவீது அரசன், அவனை வெட்ட தேடுகிறார்கள், அவன் ஓடி ஒளிந்து கொண்டு வருகிறான். அவனை வெட்டி போடுறது தேடுகிறான், ஓடி ஒளிகிறான். அப்போ ஒரு மலை குகையிலே அவன் சென்று ஒளிந்து கொண்ட பொழுது இறைவனை நோக்கி பாட்டு பாடுறான். சங்கீதம் 34:1 என்ன பாடுறான்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இவனதான் வெட்ட போறாங்க இல்ல, அதுக்கப்புறம் எக்காலத்துல ஸ்தோத்தரிக்கிறது துதி எங்கிருந்து வரும் பாருங்க. நம்பிக்கை, இறைவன் மீது அவன் வைத்திருந்த நம்பிக்கை. என்னை யாரும் அசைக்க முடியாது, அழிக்க முடியாது. என்னை என் தேவன் காப்பார், என் இறைவன் என்னோடு இருக்கிறார், பகவான் கூட இருக்கிறார், எவனும் ஒன்னும் பண்ண முடியாது. அவன் யாரிடத்திலே முறையிட்டால் இன்னொரு மனிதனிடத்திலே அல்ல, இறைவனிடத்திலே. இறைவனிடம் கேட்டு பாருங்கள், அவர் இல்லை என்று சொல்கிறது இல்லை. அப்போ இல்லை என்று சொல்லாத அந்த இறைவன் எதற்குள்ளே இருக்கிறார் என்றால் அந்த இசைக்குள்ளே மாத்திரமே மயங்கி இருக்கிறார். இசையை பற்றி இன்னும் நாம் படிக்கும் பொழுது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலன் உண்டு, அர்த்தங்களும் உண்டு. சமஸ்கிருதத்தில் சாகர ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சட்சமா, சட்ச, சட்சமா. சட்ச என்றால் இறைவன், மா என்றால் படைத்தவன். ஹல்லேலூயா. சட்சமா என்ற வார்த்தை சமஸ்கிருதத்தில் பயன்படுத்தப்படுது. சட்ச்மா, அது 7 எண்ணிக்கையில் உடையதாக இருக்கிறது. 6 நாட்கள் மனிதனை படைத்த, 6வது நாளிலே மனிதனை படைத்த இறைவன் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஏன்னு சொன்னா என் பிள்ளை என்கிட்ட எல்லாம் கற்றுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பாடல், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. சைலண்ட் நைட்னு பசங்க எல்லாம் பாடினாங்க.
டேல வந்து நைட்டுன்னு சொன்னா எப்படி அது ஏற்றுக்க முடியுமா? ஆனா எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம். டே டைம் தான் நைட்டுன்னு உட்காந்துருக்கோம். எப்படி இதயங்கள் இருட்டா இருக்கிறது, அந்த இதயம் இருட்டான இதயத்தை வெளிச்சமாக்குவதற்காக இந்த பிள்ளைகள் பாடிய பாடல். அது சைலண்ட் நைட்டா இருந்தா கூட தேவன் நம்ம கூட இருக்கிறார். அப்போ இசையின் மகத்துவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று உங்களிடத்தில் விண்ணப்பிக்கின்றோம். இசையானது நம்மை ஒவ்வொரு காரியங்களும் இசைத்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது. இசை என்ன இசைக்குது அப்படின்னு சொன்னா, மியூசிக்ல என்ன இசைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொரு நேரமும் இறைவனிடத்திலே வேண்டுகிறோம். சந்தோஷமா இருக்கும்போது பாட்டு பாடுறோம், துக்கமா இருக்கும்போது பாட்டு பாடுறோம், யாருமே இல்லாம தனியா இருக்கும்போது பாட்டு பாடுறோம், யாராவது நமக்கு ரொம்ப தொன்று கொடுத்து அதை திட்டத்துக்காக ஒரு பாட்டு பாடுறோம். பாடல்கள் என்பது பல வகைப்பட்டாலும் அத்தனை வகைக்குள்ளும் அந்த இறைவன் நம்மோடு கூட வாசமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இறைவன் வாசமாயிருக்கிறவர் பாருங்க, இந்த வருடம் முழுவதும் இந்த 2023 வருடம் முதல் நாள் துவங்கி ஜனவரி துவங்கி இந்த நாள் வரை நம்மை எல்லோரையும் ஜீவனோடு விட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நம்மேல் பிரியம். அது ஏன் என்று சொன்னால் அவருக்கு பிரியமான இசைக்குள்ளே நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறதுனாலே உங்கள்கிட்ட யோசித்து பாருங்க. எத்தனையோ பேர் நம்மை காண முடியாமல் இந்த பூமியில இருந்து எடுத்து போடப்பட்டார்கள். ஆனால் இசைக்குள்ள மாத்திரம் தாங்க என்னைக்கும் ஜீவனோடு இருக்க முடியும். வானத்தின் தேவ தூதர்கள் பூமியிலே இறங்கி அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடினார்கள். அதே தேவ தூதர்கள் தான் இங்க உட்காந்து, அதே தேவ தூதர் தான் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. தேவனை துதிக்கிறவர்கள் எல்லாம் சைலண்ட் பண்ணாங்க. அப்ப யோசித்து பாருங்க, நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் நீங்கள் மோட்ச ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது வேதத்துல வசனம். அப்ப அந்த குழந்தைகளை நம்ம மாறணும் இல்லையா? அந்த குழந்தைகளை போல் மாறும் பொழுது நம் இதயமானது மகிழ்ச்சிக்குள்ளும் சமாதானத்துக்குள்ளும் சந்தோஷத்துக்குள்ளும் என்றும் நிலைத்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும். லூக் 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் பிரியமே உண்டாவதாக. அப்போ இதை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமைன்னு சொன்னோம், பூமியின் மேல் இருக்கிறவர்களுக்கு பிரியம். அப்போ பூமியில் இருக்கவங்க யார் மேல பிரியப்படணும்? இறைவன் இடத்திலே பிரியப்படும் பொழுது அவர் எல்லோருக்கும் எல்லாமே கொடுக்கிற தெய்வமாயிருக்கிறார். இறைவனை துதிக்காதது இந்த உலகிலே ஏதாவது உண்டா? முதல் அறிவு யாருக்கு இருக்குதுங்க? படைப்புல முதல் அறிவு உடையது எது? எறும்பு. எறும்புக்கு தான் அறிவு, ஃபர்ஸ்ட் அறிவு. அதுல இருந்து 5 அறிவு மிருகங்கள் வரைக்கும். அந்த 1வது அறிவு எறும்பு. அந்த எறும்பின் இடத்துல நாம் சென்று கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. சக்கரை டப்பால எறும்பு இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆனா அந்த எறும்புக்கு என்னையா சக்கரை வேதி வந்திருக்குதா? எறும்புக்கு என்னையா சக்கரை வேதி வந்திருக்குதா? அதுலயே வாசமா இருக்கிறதுக்கு ஏங்க வரல? இந்த கேள்வி நம்ம என்னையாவது கேட்டிருக்கிறோமா? அங்க போய் எறும்பு கேட்க முடியும். கட்டு எறும்பை மெரிச்சா அது கடிக்குது, நல்லது மெரிச்சா செத்துடும் தெரியும். ஆனாலும் அதற்கு என்று ஒரு அறிவை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ அந்த 1லிருந்து 5 அறிவை கொண்ட அந்த பட்சிகளும் மிருகங்களும் இறைவனை துதிப்பாடுகிறது. ஹல்லேலூயா! இறைவனை அவைகள் துதிக்கிறது. காலைதோறும் எழுச்சினா வீட்டுல வெளியே கேட்கலாம், பறவைகள் கத்துது, வாயை திறந்து கீ 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 கீக்குன்னு கத்துது, கிளி கத்துது, குருவி கத்துது, புறா கத்துது. பட்சிகள் எல்லாமே வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனை துதிக்கிறது. வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனை துதிக்கிறது. எல்லா மிருகங்களும், மீன் கூட தண்ணியில இருந்து கடலுக்கு மேல வந்து வாய் திறந்தால பார்த்துட்டு வேற. ஆனா மனுஷன் அவைகள் எல்லாம் அதிகாலையிலே தேவனை துதிக்கிறது. நம்ம எப்போ துதிக்கிறோம்? நம்மளுக்கு இஷ்டம் இருந்தா செய்வோம், இல்லை தாங்க. அவைகள் அத்தனையும் இசையினாலே இறைவனை இழுத்து கொண்டது. நாம் இறைவனை இழுக்க மறந்து விட்டோம்.
ஆனாலும் இங்கே கூடியிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பிள்ளைகளை இசைக்குள்ளே உட்படுத்தி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இறைவன் உங்கள் அனைவருக்கும் அந்த இசை ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்பது மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை சத்து. அப்ப அந்த இசை தான் நம்மை வாழ வைக்கிறதா. தாலாட்டு பாடுறோம் இல்லைங்களா? தாய்மார்கள் வந்திருக்கீங்களா? தாலாட்டுன்னா என்னங்க? தாலாட்டுன்னு என்னம்மா? தாழ்ன நாக்கு, அந்த தாளை ஆட்டுகிற அந்த தாள ஆட்டிலிருந்து வந்ததுதான் தாளமே. தட்டுறான், தாளம் போடுறான், படிடான தாளம் போடுறான், கைது சொல்லுங்களா இல்லையா? அந்த தாள் என்பது அந்த நாக்கு, இந்த நாக்கை ஆட்டுகிறது. அதிலிருந்து புறப்படக்கூடிய இசை அந்த குழந்தையை தூங்க வைக்க அந்த அம்மா தாளாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சிறிய பாலகன் அந்த தாளாட்டு சத்தத்தை கேட்டு தூங்கிட்ட மாதிரி கண்ணு மூடிக்கிற பூங்கொட்டி. இசையானது அந்த சிறிய மகனை கூட, அந்த சிறிய மகனை கூட இருக்கக்கூடிய வல்லமை சக்தி இசைக்குள்ளே உண்டு. அதனால்தான் அந்த நாட்களிலே பாடல்களினாலே தேவனை துதித்தார்கள், இறைவனை மையப்படுத்தினார்கள். அது தேவ கானம் என்று சொன்னார்கள். அந்த துதியும் மகிமையும் அவனுக்கு மட்டுமே, இறைவனுக்கு மட்டுமே உரியது, மனிதர்களுக்கு அல்ல என்பது அந்த நாட்களிலே தெரிந்திருந்தார்கள். ஆனால் இசையில் அப்படி இல்லை. தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானதுதான் இசை. அந்த இசையை கற்றுக்கொள்ள இப்படி ஒரு இடத்தை இறைவன் இவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார். இதை விட ஒரு உன்னத உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்மளே கூட ரொம்ப சோர்ந்து போன பாட்டு பாடினா என்ன சொன்னாலும் கேட்க அந்த விஷயத்துக்கு பாடினோம் அப்படின்னு பெற்றோர்களே பிள்ளைகளே சொல்றோம். இசையினால் மட்டுமே இறைவனை மாத்திரமல்ல மற்றவர்களையும் ஈர்க்கக்கூடிய வல்லமை உண்டு என்பது இசை தெளிவுபடுத்துகிறது. அதை 2012 பூரணமா உணர்ந்து ஒரு இசை கல்லூரியை, ஒரு இசை பள்ளியை துவங்கினார். இன்று இத்தனை பேர் இங்கு வந்து இந்த இசையை கற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் இவர்கள் வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் மன எரிச்சல்களும் வரும் பொழுது அவர்கள் துதிக்க, பாட, மகிமைப்படுத்த இசையானது எப்படி பயன்படும் என்பது சற்று சிந்தித்திருப்பார்கள். இசை இறைவனை இழுக்கக்கூடியது என்பது தேவாரத்தில் கூட நாம் வாசிப்போம். என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்ன தேவார புஸ்தகத்துல தேவனை ஆர்ப்பரித்து பண்ணிய பாடல் தேவன் ஆவார். ஆவாரம் பூன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆவாரம் வந்து உடம்புக்கு நல்ல பூ. அந்த தேவாரம் என்று சொல்கிறோம், அவனை ஆராதிக்கிறது என்று சொல்கிறோம். அதிலே அந்த தேவன் ஆராதிக்கிறதை பத்தி பேசும் பொழுது இசையை பற்றிய ஒரு வார்த்தை, தேவ கானம் என்று சொன்னதற்கு அடுத்த வார்த்தை அவரை பயன்படுத்தியது தேவ காந்தாரி ராகம். என்ன ராகம்? தேவ காந்தாரி ராகம். காந்தாரின்னா என்ன? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சோமாரிதான். காந்தாரின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. காந்தாரி என்றால் என்ன? காந்தமானது இழுக்கிறது இல்லையா? அப்போ அந்த தேவனை இழுக்கக்கூடிய ஒரு அருமையான ராகம் தேவ காந்தாரி ராகம். அந்த தேவ காந்தாரி ராகத்தை தான் அந்த நாட்களிலே ரிஷிகளும் ஞானிகளும், அதோடு மாத்திரமல்லாமல் சித்தர்கள் என்று நாம் தமிழிலே சொல்லக்கூடியவர்களும் அந்த ராகத்தை தான் இசைத்தார்கள், பாடினார்கள். சரி, அது முன்னால் இன்னும் ஒரு காரியம் சொல்லிடுறோம். நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம்? நம்ம இது வரைக்கும் நல்லா தானே பேசுகிறாரு, திடீர்னு என்னவோ கேட்கிறாரு. நம்மளை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்? இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? தலை. தலை. இந்த முதுகு தண்டுக்கு ஸ்பைனல் கார்டு. வெரி குட். அப்போ அந்த தலையும் ஸ்பைனல் கார்டையும் எடுத்து பாருங்க என்ன அளவுக்கு வேதத்தின் வார்த்தைகள் இருக்கிறது. நான் உன்னை எலும்புகளினாலும் தசைகளினாலும் நரம்பினாலும் இசைத்தேன் என்ற வார்த்தை, அதை அப்படியே எடுத்து அந்த நாட்கள்ல 5000 வருடங்களுக்கு முன்பாக அதை அப்படியே மனுஷனுக்கு பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தின? அந்த தலையை எடுத்தா ஒரு மண்டவோடு எடுத்து வச்சா அந்த ஸ்பைனல் கார்டுல இந்த முதுகுல இருக்கக்கூடிய அந்த எலும்பு, இந்த நடு எலும்பு முதுகுல இருக்கிற அந்த சொல்றோம் ஸ்பைனல் கார்டு, அதை எடுத்து அப்படியே வச்சு அந்த மண்டவோட்டோட அதை வச்சு அதை வீணையாய் செய்யும். யோசித்து பாருங்க. காட்டு கொடிகளை கட்டி அதில் இசைத்தவன் தான்.
இசையானது எல்லாவற்றையும் ஈர்க்கும் தன்மையோடு மாத்திரமல்லாமல் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மேன்மைப்படுத்தவும் விடுதலை கொடுக்கவும் நம்மை உயர்த்தவும் செய்கிறதோடு மாத்திரமல்லாமல் அந்த நாட்களில் சித்தர்கள் எல்லாம் சென்று அந்த இசைக்காக தேவனோடு இசைந்து நிற்பதற்காக அவர்கள் வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். அந்த வார்த்தைகள் தான் 7 சுரங்கள். சா ரி கா மா பா கா நீ. அந்த 7 சுரங்கள், 7 சுரங்களில் எத்தனை ராகங்கள் என்றெல்லாம் பாட்டு கற்றுக்கொள்ள. அப்ப அந்த சுரங்களின் இனிமைகளை கற்றுக்கொள்ள இப்படி ஒரு இசை பள்ளியை ஆண்டவர் கர்த்தர் ஏசப்பா இவர் உள்ளத்துல இறங்கி, யோபின் உள்ளத்தில் இறங்கி இதை இங்கே துவங்க சொல்லி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, அது எப்படி அற்புதமானது. இறைவன் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தான் என்று சொன்னேன். அந்த நீரின் மீது அசைவாடும் பொழுது அந்த தண்ணிக்குள்ள போற புல் இருக்கு இல்லைங்களா, போற புல்லு, அந்த புல்ல தண்ணி அழிக்கும். தண்ணி பாயும் பொழுது அந்த புல் அசைகிறது, அதில் ஓசை வருகிறது. அந்த ஓசையின் காரியங்கள் தான் இந்த இசைக்கருவி. ஹார்மோனியம் கீபோர்டு தான் அந்த ஓசையின் காரியங்கள் தான் இந்த கீபோர்டு ஹார்மோனியம், இந்த இசையின் ஓசை. குழல் இனிது யாழ் இனிது சொல்றோம் இல்லையா, அந்த குழலை முதல் யார் உருவாக்கியது தெரியுமா? வண்டுங்க. மூங்கில்ல வண்டு தொலைச்சு, அந்த தொலைச்ச வண்டு அதுல இருந்து வெளியே வரும்போது அதுல காத்து போய் அது மியூசிக் பண்ணுது. அந்த குழல் இனியதா இருந்தது. அந்த குழலை பார்த்த பிறகு மனிதன் கண்டுபிடித்த குழல் தான் தீங்குழல். நெருப்பு சுட்டு முல்லாங்குழல் பண்ணும். அந்த தீங்குழல் யாழ் எல்லாமே அந்த நாள்ல யார் உருவாக்குறதுன்னு சொன்னா தாவீது உருவாக்குறான். இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. அந்த தீங்குழலில் உருவாக்கப்பட்டதுதான் அந்த புல்லாங்குழல். அந்த இசையிலே ஏற்ற இறக்கங்கள் உண்டு, சின்ன 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 காரியங்கள் உண்டு. ஏன் ஃப்ளூட்ல வாசிக்கிறார்? இது கையிலாலே வாசிக்கப்படக்கூடிய காரியங்கள். ஃப்ளூட்டுங்கிறது அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஆவியினாலே வாசிக்கும். ஆவியினாலே இறைவனை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம் எண்ணங்கள் எல்லாம் வாய்க்கும். அந்த எண்ணங்கள் வாய்க்கத்தக்கதாக இந்த இசையானது இன்று நம்ம இசைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் எதுவும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை தேவை மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷம் மாத்திரமே, வேற எதுவுமே கிடையாது. அந்த மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பூரணமா நிறைவா கொடுக்கிறது இசை மட்டும்தான். அந்த இசையை நீங்கள் கற்றுக்கொள்ள, இசைக்க, அதற்குள்ளே நீங்கள் கடந்து செல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு கடந்து போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கேட்ட பேசு. கடலிலே முடிக்கணும் ஒரு முத்து எடுக்கிறான் ஒருத்தன், வைரக்கற்களை எடுக்கிறான், மாணிக்கத்தை எடுக்கிறான். கடலுக்குள்ள எல்லாமே இசை ஒரு பெரிய கடல். அந்த இசை கடலிலே நீங்கள் மூழ்கும் பொழுது எவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் இறைவன் அறிவான். இன்று நீங்களும் அந்த இசையை பற்றி அறிந்து கொள்ளத்தக்கதாக அடியேனையும் இங்கு அழைத்து வந்து உங்களோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததற்காக அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக உங்க மாஸ்டர் கற்பாங்க, அவர் ஒரு அழகான பாடலை இந்த கிறிஸ்துமஸ்க்காக போட்டிருந்தார். அது எத்தனை பேர் கேட்டீங்களோ தெரியாது. அதுல ஒரு 2 வரி அவர் தயவு செஞ்சு நான் பாட சொல்றேன்.
ஹalleluya. எல்லாம் உத்தர சொன்னா என்ன? ஹalleluya. கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்ற இறைவனுக்கு தான் சொல்ல போறோம். நமக்கு சொல்லுங்க. கண்டதும் கேட்டதும் தொட்டதும் ருசித்து பார்த்ததுமாகிய இசை தேவதான். எப்படி? கண்டதும் கேட்டதும் தொட்டதும் ருசித்து பார்த்ததுமான இசை. என்னத்தை கண்டோம், என்னத்தை கேட்டோம், என்னத்தை தொட்டு பார்த்தோம், என்னத்தை ருசிச்சோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பல உண்மைகள் அதற்குள்ளே இருக்கிறது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தரை கொண்டாடிய பக்தர்கள் அந்த நாட்களிலே இறைவனை எப்படியெல்லாம் பாடினார்கள் தெரியுமா? தெய்வத்தை ராஜாவாக, பெற்ற தாய் தகப்பனாக, குருவாக, ஆபத்து காலத்திலே துயர்த்திருக்கிற மருத்துவனாக, மகனாக, மணவாளனாக, வாயார ஆன்மாவில் இருந்து வாழ்த்தினார்கள். சிலர் ஸ்தோத்திரித்து வணங்கினார்கள். பலர் இடத்திற்க இறைவனிடத்திலே இறைஞ்சினார்கள். சிலர் நினைத்து பெற வேண்டியதை வேண்டி பெற்றார்கள். பிரிவாமையால் பிறர் தன்னை அவரிடத்திலே ஒப்புக் கொடுத்தார்கள். அவரை கண்ட சிலர் ஆனந்த கூத்தாடினார்கள். ஆனந்த கூத்தாடினாலும் தாண்டவக்கல்னு ஒரு வார்த்தை இல்லையா? ஆனந்த கூத்து. அப்போ எப்ப ஒருத்தர் கூத்தாடுவான்னு சொன்னா மகிழ்ச்சி வரும் பொழுதுதான், சமாதானம் வரும் பொழுதுதான், சந்தோஷம் வரும் பொழுதுதான், அவனுக்குள்ள நிறைவு வரும் பொழுதுதான், எதிர்பார்த்ததற்கு மேலாக கிடைக்கும் பொழுதுதான் மகிழ்ச்சி. இப்ப பசங்க உங்ககிட்ட அவங்க பர்த்டேக்கு ட்ரெஸ் கேக்குது, அது கேட்டது இருக்கிறது இல்லையே ரொம்ப காஸ்ட்லியா ஒண்ணு வாங்கி கொடுத்து பாருங்க, அதுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியாது. கூத்தாடு, ஆனந்த கூத்தாடு. ஆனந்த கூத்தாடினாலும் தாண்டவக்கு வந்துட்டாங்க. அவன் தான் இறைவன் தாங்க. அப்போ அந்த இறைவன் ஆனந்த கூத்து நம்மை ஆட வைக்கிறான்னு சொன்னால் நாம் எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிற தெய்வம் தானே. அவரை கண்டதும் தொட்டதும் கேட்டதும் ருசித்து பார்த்ததும் அவருடைய வார்த்தைகள் ஒன்று கூட பொய்யாய் போறதில்லை. அவனவன் குணங்களுக்கு ஏற்ப எடுத்துரைக்க மற்றவர்கள் அறிய வியந்து பாராட்டினார்கள். உத்தம ஜீவியம் அவர்கள் இறைவனை துதிக்க பாடினார்கள். மற்றவர்கள் அதை உணர்ந்து பாடினார்கள். இன்று இந்த இசையை உணர்ந்து நாம் பாடும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த இசைக்குள்ளே தேவ கானத்தை நாம் கேட்கிறோம். இந்த தேவ கானத்தை கேட்கும் பொழுது இடையர்கள், இடையர்கள் யாருங்க? ஆடுமைகள். அந்த இடையர்களை பத்தி எல்லா வேதத்திலயுமே இருக்குது. ஆனா அந்த வேதத்துல இருக்கிறதுலயே ரொம்ப ஜாஸ்தியா சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்ல மட்டும்தான் இடையர்கள். தாவீது ஆடு மேய்ச்சிருந்தான், அவனை ராஜாவாக மாற்றினார். ஆடு மேய்ச்சவன் ராஜாவாக. ராஜாவானவன் ஆண்டவருடைய சன்னதிக்கு வரும்பொழுது ஒரு ராஜா ரோட்ல இறங்கி கூத்தாடினா எப்படி இருக்கும்? கேவலமா நினைப்போம். அறிவுரை பறைய ராஜாவா நமக்கு வந்து ரோட்ல ஆடி இறைவனிடத்திலே தன்னை தாழ்த்தி உப்பு கொடுத்தால் இறைவன் அவனை மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கும் பலர் எங்க போறோம்? திருப்பதி போறோம். திருப்பதி போல முதல் தரிசனம் நாங்க தாங்க பார்த்தோம்னு சொல்றோம். என்ன பார்த்தோம்? முதல் தரிசனம் நாங்க தான் பார்த்தோம். சத்தியமா கிடையாது. அது அப்பட்டமான பொய். முதல் தரிசனம் நம்ம யாரும் பார்க்க முடியாது. முதல் தரிசனமானது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் ஒரு ஆட்டு இடையனுக்கு. அந்த ஆடு மேய்க்கிற ஒரு இடையனுக்கு தாங்க முதல் தரிசனம். அந்த ஆடு மேய்க்கிற இடையன் தாங்க தாங்க. வார்த்தைகள் வேணும்னா வேறுபட்டு பேசப்பட்டிருக்கலாம், ஆனால் சத்தியம் எப்பொழுதும் மாறுகிறது இல்லை. அதனால தாங்க இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்த உடனே அந்த இடையர்கள் தான் அவங்ககிட்ட தான் தேவதூதர்கள் வந்து பாடினாங்க. அந்த ஹalleluya தான் இவங்க பாடினாங்க. இப்ப இங்க பார்த்தா 2 தேவதூதர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் தான் அது பாட்டு. அப்ப பாருங்க, அவரை துதித்து மகிமைப்படுத்தும் எல்லோரும்
இசைக்குள்ளே இசைந்து நிற்போமானால், நம்மை இசைக்கிற தெய்வம் நம் இசையிலே மயங்கி என்ன சொல்லுவார்னா, என் இதயத்திற்கு ஏற்றவர்கள் நீங்கள் என்று சொல்லுவார். தாவீதுக்கு அப்படிதான் சொன்னார், என் இதயத்திற்கு ஏற்ற தாவீதே என்று சொன்னார். அந்த தாவீது தேவனுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொன்னார்? சங்கீதம் 150. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவர் துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைக்காக அவர் துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடு அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடு அவர் துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடு அவர் துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தாளத்தோடு அவர் துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு அவர் துதியுங்கள். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். சுவாசம் உள்ள எல்லாமே ஆண்டவர் துதிக்கும் போது நம்ம துதிக்கலன்னா என்ன ஆயிடும்? சுவாசம் இல்லாத. ஒரே ஒரு காரியம் நினைச்சுக்கோங்க, யாரெல்லாம் இறைவனை துதிக்கிறார்களோ, யாரெல்லாம் இறைவனை மகிமைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் இறைவன் உள்ளத்திலே வாழ்கிறார்களோ, அவர்கள் உள்ளத்திலே இறைவன் வாழ்கிறார். இன்று இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஏனென்று சொன்னால், தாவீதை ஆசீர்வதித்த அதே இறைவன் என்று நம்மையும் ஆசீர்வதிக்க சித்தமாக. அந்த ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட மட்டும் இல்லாமல் நம்முடைய தலைமுறைக்கு கடந்து செல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்கள். பொண்ணு பொருள் எது சேர்த்தாலும் திருடி போடுவார். ஆனா உங்க பிள்ளைக்கு நீங்க மியூசிக் சொல்லி கொடுத்தா அவனும் திருட முடியாது. எங்க அப்பா சொல்லி கொடுத்தது, எங்க அம்மா சொல்லி கொடுத்தது, எங்க மாஸ்டர் சொல்லி கொடுத்ததுன்னு தான் சொல்லுவாங்க. அதை யாராலும் திருட முடியாது. திருட முடியாதது உலகத்திலே ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அது இறைவனை புகழ்ந்து பாடுகிறது மட்டுமே. இறைவனை புகழ்ந்து பாடுகிறது மட்டுமே என்று சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ. மிக அழகாக கர்த்தருடைய வார்த்தை ஷேர் பண்ணாங்க. அதோட இசையினுடைய மகத்துவங்களை ஷேர் பண்ணாங்க. அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். திரு எழிலன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாகவே இது ஒரு பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் மனுஷனை பார்த்து சொன்னாங்க, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏன்னா நம்ம உலகத்துல நிறைய பேர் பயந்து இருப்போம். அந்த பயத்தை போக்குறது கூட இசைதான். ஐயா சொன்ன மாதிரி இசையில நாம இருக்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கவலைகளையும், துன்பங்களையும், கஷ்டங்களையும் நம்ம மறந்து இறைவனோடு இசைந்து, எங்கேயாவது அது சர்ச்ல இருக்கலாம், டெம்பிள்ல இருக்கலாம், மாஸ்க்ல இருக்கலாம், எங்கேயாவது எல்லா இடத்துலயும் இசை வாசிக்கிறாங்க. அப்படி வாசித்து இறைவனை தொழுது கொள்ளும் பொழுது உண்மையாகவே அந்த இதயம் சந்தோஷப்பட்டு இந்த உலகத்தையே மறந்து விடுகிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. இந்த இடத்துல செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அன்றைக்கு தேவதூதன் சொன்ன அதே வார்த்தையை நாம் இப்ப நினைத்து பார்க்கலாம். எல்லா ஜனத்திற்கும், ஜாதி, மதம், வேதம், மொழி, இனம், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நல்ல செய்தியை தேவதூதரே ஏஞ்சலே நின்று பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். அப்படின்னா நீங்க உலகமே செலிப்ரேட் பண்ணிருக்கிற the birth of Christ உடைய அந்த இந்த டிசம்பர் 25 எல்லாமே இந்த மந்தே முழுசுமே செலிப்ரேஷன் பண்றாங்க. கிறிஸ்துவானவர் ஒரு உலக ரட்சகராக கிபின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், எழுதுறோம், எல்லாம் பண்றோம். சோ கடவுள் எல்லா ஜனத்துக்குமே, பயப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மனிதனுக்குமே பயப்படாதிருங்கள், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கு தான். அவருடைய அந்த சந்தோஷம் தான் நமக்கு, அதாவது அவர் சொன்ன அந்த வார்த்தையில தான் நமக்கு ரட்சிப்பு, சந்தோஷம். பாவத்துல, பயத்துல, மரணத்துல இருந்த நம்ம மீட்டெடுத்து ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை நாம் நினைவு கூர்ந்து இங்கிருந்து சந்தோஷத்தோடு நாம் இங்கே கடந்து செல்வோம்.
கிறிஸ்மஸ் தாத்தாவோட உடை அணிஞ்சு அழகா இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் உங்களுடைய கரங்களை தட்டி இந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்தும் இந்த அன்போடு கேட்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பிரேயருக்காக ஒரு நிமிஷம் அமைதியோடு எழுந்து நிற்கும்படி, இருக்கிற இடத்துல எழுந்து நிற்று தலைகளை தாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அன்பின் இருக்கும் உள்ள பிதாவே, உமக்கு கூட அன்போடு நன்றி அறிந்து ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த வருடத்தில் இந்த நாளை ஆண்டவரே நீர் பூர்ண ஆசீர்வாதத்தின் நாளாய், அன்பின் நாளாய், சமாதானத்தின் நாளாய், சந்தோஷத்தின் நாளாய், மகிழ்ச்சி நாளாய், நிறைவின் நாளாய் நீர் கொடுத்திருக்கிற உன்னத கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 இயேசப்பா. இங்கே வந்த அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் ஆண்டவரே பூரண மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுத்த கிருபைக்காக, தயவுக்காக, இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த இசையை படிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த பாதத்தில் தாண்டி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் தாவீதை போல இசைஞானம் பெற்று தேவனுடைய இதயத்தை மகிழ்விக்கிறவர்களாய் அவர்கள் என்று இருக்கத்தக்கதாக ஆண்டவரை நீர் அவர்களை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வந்திருக்கும் ஒவ்வொரு பெற்றோரையும் கூட ஆண்டவரே உங்களுடைய அக்னி கரத்திலே நீர் வேலி அடைத்து அவர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் அப்புறப்படுத்தி ஆண்டவரே அவர்களை உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே நீர் மூடி மறைத்து பாதுகாத்து எல்லா பொல்லாப்புக்கும் தீமைக்கும் விலக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ உலகம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது ஆண்டவரே. இந்த மாதத்தின் இந்த நாளானது ஆண்டவரே விசேஷித்த நாளாய் இருக்கிறது. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் திரும்பி செல்லாமல் ஆண்டவரே என் தேவனுடைய பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக பிதா குமாரன் பரிசுத்தாவி உங்களுடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் அவர்களோடு கூட தலைமுறை தலைமுறையாய் தங்கியிருக்கத்தக்கதாக உங்கரம் அவர்களோடு கூட இடைப்படுகிறதற்காக நன்றி.
எங்கள் குடும்பம் முழுவதையும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் காட்டி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இசை குடும்பமானது மென்மேலும் ஆண்டவரே வளரவும் ஆண்டவரே அநேகர் இவர்களில் வந்து கற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்னும் அநேகர் இந்த இடத்துல நீர் அழைத்து வரப்போகிற திருப்பைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே சகோதரன் யோகுலையும் அவர் குடும்பத்தையும் உங்களுடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யத்தக்கதாக தேவன் அவரை தெரிந்து கொண்டதற்காக நன்றி 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 நன்றி. அவர்கள் தேவைகளை எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் மீண்டுமாய் காட்டி ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் குடும்பம் முழுவதும் உங்களுடைய பரிசுத்த பாதத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ளதாக இருக்கிறாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.